அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்சி பெட் ஷாப்லேருந்து நான் உங்களை இருப்பேன். நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட கோழிங்க வெளிமேச்சலில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இவங்க தான். இவங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க, கோழிங்களுக்கு தேவையான உணவே இருக்காது நம்மள்கிட்ட. இது நம்ம பண்ணையோட மாடுங்க. இது பேர் வெள்ளச்சி. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கி இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆகுது கரெக்டாக. பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்காண்டி பால் இல்லை, அதனால் வெளியில் வாங்கினா சரி வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஓனாக வாங்கி வச்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கிய காரணம். இது பார்த்திங்கன்னா வெளிமேச்சலில் போய்ட்டு வந்து சாணம் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறப்போ கோழிங்க ஃபுல்லாக அங்கே தான் கிடக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணமே அதில் வர புழுங்கள் தான். ஏன்னா நம்ம கோழிங்க எல்லாம் வெளிமேச்சல் இருக்குது, குஞ்சிங்கெல்லாம் ஓரளவு நம்மளால் காப்பாற்ற முடியுது. முதல் காரணமே இதுங்க தான். அதுக்காண்டி தான் நம்ம வந்து மாடு நம்ம பண்ணையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வச்சு வளர்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ இது இல்லாமல் இதோட கன்று இருக்குது, இது இல்லாமல் இன்னும் நிறையா மாடுங்க இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாடு எப்படி இருக்குது, இது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா 96 பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு மாட்டிலே கிராஸ். நாட்டு மாடும் ஜாதி மாடு சேர்ந்து கிராஸ் மாடு தான் அது. இதோட பால்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக குடிக்கல. நாட்டு மாடு பாலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அது. இது இப்போ நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற கறவை பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கறக்குதுங்க. இது நம்ம காலைல 3, சாயந்தரம் 2 கறக்கும் கண்டிப்பாக. இப்போ இதுதான் நம்மளோட பண்ணையிலே ரொம்ப முக்கியமான ஒரு அளவு இருக்காப்புல. இப்போ தான் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல. இப்போ அடுத்தது ஒரு குளிப்பாட்டணும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சாப்பாடெலாம் வச்சுட்டு தவிடெல்லாம் வச்சுட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு வேளை குளிப்பாட்டிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம என்ன காரணம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. மாடு வந்து வெயில்னால பால் குறையும். இப்போ நான் கரெக்டாக 3:30 மணிக்கு குளிப்பாட்ட ஆரம்பிச்சோன்னா 4:30 மணிக்கு பால் கறப்போம். 1 மணி நேரம் மாடு நல்லா கூலிங் ஆகிடும். பால் கறவைக்கு நல்லா பால் சுரக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. அதனால் இப்போ இதுதான் நம்மளோட முதல்ல பார்க்குற மாடு. அடுத்தடுத்து மாடுங்க இருக்குது, நாட்டு மாடெலாம் இருக்குது, காட்டுற பாருங்க. நம்ம வந்து ஃபுல்லாக உம்பளச்சேரி தான் விரும்பி வளர்க்குற ஆளுங்க. இது இல்லாமல் இருக்குது மாடுங்க. அதெல்லாம் ஒன்று சினையாக இருக்குது, ஒன்று திட்டமான சைஸில் இருக்குது. பாக்கி ஒரு 3 காளை கண்ணுங்க இருக்குது. மொத்தம் 7 மாடு, 7 கண்ணுங்க கிடக்காது மாதிரி. மாடு எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.